தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இன்றைய தினம் முதல் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது என்று அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில நாவுதுன தெரிவித்துள்ளார். இதன்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் வர்த்தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விசேட மற்றும் சிறுவர்களுக்கான வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை பல வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித்த மகிபால தெரிவித்துள்ளார். ஏனையோர் வெளிநாடுகளில் பயிற்சிக்காக சென்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு பயிற்சிக்காக சென்ற சில வைத்தியர்கள் தற்போது நாடு திரும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை மற்றும் எம்லிப்பட்டிய வைத்தியசாலைகளில் விசேட வைத்தியர்கள் இன்மையால் நோயாளர்கள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் நேரத்தில் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களும் 10 பெண்கள் உட்பட 726 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். சபகஸ்கந்த உப மின் உற்பத்தி நிலையத்தின் அத்தியாவசிய திருத்த பணிகள் காரணமாக பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 24ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி பேலியகொடை, பத்தலை, யாயில, கட்டுநாயக்க, சீதுவ நகர சபைக்குட்பட்ட பகுதிகள், கலனி, பியகம, மகர, தொம்பே, கடான, மினுவாகுடி ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைபட உள்ளது. இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஆட்சேர்ப்பு போட்டி பரீட்சைக்கான பெறுபேறுகள் தற்போது வெளியாகியுள்ளன. கடந்த வருடம் நடைபெற்ற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் பெறுபேறுகளே வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் பரீட்சையில் சித்தியடைந்த 735 பரீட்சார்த்திகளின் பெறுபேறுகள் பரீட்சை திணைக்கள இணையதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் திட்டத்துடன் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். நுவரெலியா இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்நாட்டில் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். வீழ்ச்சி அடைந்த இலங்கை பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவது கடினமானது என பலரும் கூறிய போதும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு 2 வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்ததாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒற்றுமை ஒன்றே தேவை எனவும் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்ட இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடன் 18ஆம் தேதி நுவரெலியா ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று கொழும்பு கோட்டை புகர்த நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குமாறு அரசாங்கம் கம்பெனிகளிடம் கோரிக்கை விடுத்ததுடன் அமைச்சரவையிலும் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர் 50% அடிப்படை வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்க வேண்டும் என்ற நோக்கில் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளன. முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளதன்படி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க புதிய சின்னத்தில் போட்டியிடும் தேசிய வேட்பாளராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள கிராம சேவையாளர் அலுவலக வளாகத்தில் இருந்தே மீட்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த கனகரத்தினம் ரவிச்சந்திரன் என்ற 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். யாழ் ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்படை முகாம் அமைந்திருந்த மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து 50 மீட்டர்கள் தொலைவில் உள்ள காணியொன்றில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. குறித்த அகழ்வு பணியை நேற்று மேற்கொள்வதற்கு ஊர்காவத்துறை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. யாழ் தீவகத்தில் அமையவுள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் அப்பகுதி மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இமத்துவ பெகிரிக்கேன பிரதேசத்தில் உள்ள விகாரியொன்றின் அறையிலிருந்து 18,000 மில்லி லீட்டர் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இமதுவ போலீசார் தெரிவித்தனர். இமதுவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கடந்த 17ஆம் தேதி குறித்த விகாரியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 57 வயதுடைய தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இணையவழியில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களில் 75% விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷலக்பெட்டிய தெரிவித்துள்ளார். விண்ணப்பித்தவர்களில் 75% தொழில்நுட்ப அறிவு இல்லாததாலும் சில ஆவணங்கள் முறைசாரா முறையில் புதுப்பிக்கப்பட்டதாலும் அவர்களின் கடவுச்சீட்டு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சரத் நிசாந்தவின் மனைவிக்கு வடமேல் மாகாண ஆளுநர் பதவி முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் விவாதிக்கப்படவுள்ள மாகாண ஆளுநர் திருத்தத்தில் இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி தென் மாகாண ஆளுநர் பதவிக்கு லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தனவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதுடன் அவர் தற்போது வகிக்கும் வடமேல் மாகாண ஆளுநர் பதவி காலியானால் இதற்கான பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. கனடாவிற்கு செல்வதற்காக பயணம் மேற்கொண்ட போது பிரிட்டனில் சிக்கிய இலங்கை சிறுவர்கள் தொடர்பில் பிரிட்டனின் உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது 2021 முதல் பிரிட்டனின் டியாகோ கார்சியாவில் சிக்கொண்டுள்ள 5 இலங்கை தமிழர் சிறுவர்களும் பிரிட்டனின் சிறுவர்கள் போல தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டியவர்கள் என பிரிட்டனின் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிரிட்டிஷ் இந்து சமுத்திர பிரதேசத்தின் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.